ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மகர லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை நம்ம அக்டோபர் 29 முதல் நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் அக்டோபர் 29 புதன்கிழமை, உத்திராட நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே சந்திரன் இருக்காரு, அட்டமாதிபதி சாரம்தான். ஆனாலும் சூரியன் நமக்கு 10ல் இருக்கிறதுனால பயப்பட வேண்டியதில்லை, தொழிலுக்கு நல்லது. ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, பணவரவு கிடைக்கும், உத்தியோக பலம் கூடும், ப்ரொமோஷனுக்கு சான்ஸ் இருக்கு, வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கிறது. இந்த உத்திராட நட்சத்திரம் முடிவுக்கு வர்றது மாலையில் 5:29. அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே சந்திரன் 7ஆம் அதிபதியாக வேலை செய்கிறார். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். அருள் இருக்கும், பொருள் இருக்காது. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை, ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் மூளை உழைப்பு, கமிஷன் வகை, கலைத்துறை இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆரோக்கியம் இருக்கும், உறவுகள் மேம்படும், திருமண சுபகாரியங்களுக்கெல்லாம் சாதகம், குழந்தை பிறப்புக்கு சாதகம், கோவில் வழிபாடு, ஆன்மீக பேராற்றல், பாக்கியஸ்தானம், அதாவது பூர்வீக சம்பந்தப்பட்ட, குலதெய்வ சம்பந்தப்பட்ட அருள்களாம் சிறப்பாக இருக்கும். இதே திருவோண நட்சத்திரம் மறுநாள் வியாழக்கிழமை அக்டோபர் 30ஆம் தேதி மாலையில் 6:33 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம். நம்ம ராசியில் 2 பாதமும், 2ஆம் இடமான கும்பராசியில் 2 பாதமும் கொண்டது தான் அவிட்ட நட்சத்திரம். இந்த நம்ம ராசியில் இருக்கும்போது செவ்வாயினுடைய பலன் எப்படி கொடுக்குது அப்படின்னா, 7ஆம் வீட்டில் அதிசாரத்தில் இருக்கிற குருவனுடைய பலனை தருது. 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் இருக்கிற, கும்பத்தில் இருக்கிற ராகுனுடைய பலனையும் தருது. அதனால் நல்லது தான். அதே கும்பராசிக்கு போன பிறகு 2ஆம் வீட்டிலேயே போகிறதுனால பொருளாதார மேன்மைகள் சிறப்பாக இருக்கும், வேலைக்கும் நல்லா இருக்கும், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு வியாபாரம், ட்ரேடிங் நல்லா நடக்கும், பிஸ்னஸ் நல்லா நடக்கும். அக்டோபர் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில் 6:50க்கு சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்காரு, 7ஆம் வீட்டில் அதிசாரத்தில் இருக்கிற குருவை போலவே இருக்காரு, சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. அதனால் இன்னைக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும். புது கஸ்டமர், புது பார்வை, புது உத்வேகம், புதிய முயற்சிகள் இதெல்லாம் நமக்கு சிறப்பை தரும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும், கணவன் மனை உறவுகள்னாலையும் ஆதாயம் கிடைக்கும். நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை இந்த ராகுனுடைய நட்சத்திரமான சதயம் மாலை 6:20 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இப்போ குருவனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது. செவ்வாய் கூட குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, ராகு குருவே குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. இப்போ குரு 7ஆம் வீட்டை பலமாக செய்கிறாருன்னு அர்த்தம். அதனால் திருமண காரியங்களுக்கும், பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கும், ஒப்பந்தம் போடுறதுக்கும், கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும், பெரிய படிப்புகளுக்கான வாய்ப்புகளையும், புதுசாக நம்ம ஏதாவது ஒருத்தரை போய் சந்திக்கிறதுக்கும், புதிய அணுகுமுறைகளுக்கும், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் ரொம்ப நல்லது. நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:03 வரைக்கும் புரட்டாதி இருக்குது. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம். சனி 3ஆம் வீட்டில் இருக்கார். ஆனால் 7ஆம் வீட்டில் இருக்கிற குருவனுடைய சாரத்தில் இருக்கார், 2ஆம் வீட்டில் இருக்கிற ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் ஆவணங்கள், அடமானம், இது சம்பந்தப்பட்ட கமிஷன் வகை சம்பந்தப்பட்ட பணவரவு அப்படின்னு தாராளமாக எடுத்துக்கலாம். நவம்பர் 3ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 3:05 வரைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனும் சனி சாரம் வாங்கியிருக்கு, லாபஸ்தானத்தில் விருச்சிக ராசியில் இருக்குது, சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. மிக மிக சிறப்பு தான். எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த பணவரவு, எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது நவம்பர் 4ஆம் தேதி நண்பகல் 12:34 செவ்வாய்க்கிழமை 12:34 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் 3ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 4ஆம் வீட்டுக்கு மாறுறாரு, அஸ்வினி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் கேது, அவர் 8ல் இருக்காரு.
8ல் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 8ஆம் இடம் வந்து அவ்வளோவா பெருசாக பாதிக்காது, வேலை செய்யாது. எதிர்பாராத சில நட்பு வட்டாரங்கள் நமக்கு கிடைக்கும், எதிர்பாராத சில மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த வகையில் பெருமைப்பட்டுக்கலாம். நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 9:39 முதல் பரணி நட்சத்திரம் மேசராசியில் நமக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கார். சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதே மாதிரி சொந்த பலமாக தன்னுடைய வீட்டிலே இருக்கிறனால மிகப்பெரிய பலம்தான். உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்ணுறீங்க, ஒரு கார்மெண்ட்ஸு ஃபேக்ட்ரி, சொகுசு வாகனங்கள், நகை ஆபரணங்கள் எல்லாமே, தயாரிப்புகள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே நல்லா இருக்கு. அதே நேரத்தில் உத்தியோகத்துலேயும் ஒரு பதவி உயர்வு இது சம்மந்தப்பட்ட ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. இந்த நவம்பர் 6ஆம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். 1 பாதம் மேசராசியில் இருக்குது, 3 பாதம் ரிஷபராசியில் இருக்குது. ரிஷபராசிக்கு நண்பர்கள் 11:46க்கு சந்திரன் மாறுறாரு. சூரியனும் நமக்கு 10ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறது மிக மிக சிறப்பு. தொழில் பலம் பெருகும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் அங்கீகாரம் கிடைக்கும். வளர்ச்சியான நாள் தான். இந்த கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு அஷ்டமாதிபதி சூரியன் தான் அப்படின்னாலும் அவர் வந்து தொழிலுக்கு நன்மை தர்றார். 10ஆம் இடத்துல இருக்கிறது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் ஈகோவை கொடுக்கும். தேவையில்லாத ஒரு முன்கோபம், டென்ஷனு, வம்பு வழக்கு, வாக்குவாதங்களை கொடுக்கும். உறவுகளில் பொறுமையாக போகும். நவம்பர் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேருந்து 5ஆம் வீடான ரிஷபராசியில் தான் ரோகிணி. அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் போகிறார். அதனால் மகிழ்ச்சி, ரிலாக்ஸேஷன், என்ஜாய்மெண்ட்டு மற்றும் குழந்தைகள் கூட குதூகலமாக இருக்கிறது. திருமண உறவுகள், திருமண காரியங்களுக்கு, தொடர்புகளுக்கு நாம் வேலை செய்கிறது. கணவன் மனைவி உறவு, பெற்றோர்கள் உறவு எல்லா விதத்திலையும் மகிழ்ச்சியை தருக்கும். மெயினாக தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். ரோகிணின்றது நீர் அருவி. அதனால் இன்றைக்கி ஷவர் பாத்தில் வீட்டில் குளித்தோம் அப்படின்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. சந்திரன் என்றாலே நமக்கு லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார், 5ஆம் வீட்டில் இருக்கார், 9ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கிறது. தெய்வ வழிபாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் உறவுகள் பலப்படுவதையும் நம்ம கண்கூடாக பார்க்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.